என் பேர் சாம். எங்கள் பாட்டி பேர் சவுந்தரம். அவங்களுக்கு பல்லு வலின்ற பிரச்சனைக்காக தான் வந்தது. ஃபஸ்ட்டு விட இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் வலி இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி வலி என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் 4 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லணும். எதனால் பிரச்சனைன்னு தெரியாது, நல்லா தான் இருப்பாங்க. இப்போ கூட அவங்க வயசு அபவ் 85 அபவ் தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் தான் வந்தாங்க. ஜஸ்ட்டு விசிட்டிங்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. காரைக்குடி அவங்க ஊர். இங்கே இப்போ குரோம்பேட்டில் வந்தாங்க. எங்கள் வீடு குரோம்பேட் தான். திடீர்னு பல்லு வலின்னு சொன்னாங்க. செக்கப்புக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அவங்களுக்கும் என்னென்னு இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனால் சரியாக வரல. அப்புறம் அவங்களோட பேரை வந்து தான், அதாவது எனக்கு சித்தப்பா அவர் வந்து இங்கே வந்து செக் பண்ணிட்டு போனார். அப்புறம் அன்னையிலேருந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வலி தாங்க முடியலன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. பெயின் டேப்லெட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுலேருந்து ஒரு பெயின் மாத்திரை ட்ரை பண்ணாங்க, செட் ஆகலை. அப்புறம் நார்மல் மெடிக்கல் ஷாப்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க காரைக்குடியிலே ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து பெயின் மாத்திரை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓகே ஆகிருந்திருக்கு. மதியானம் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அதே மாத்திரையை கன்சல்ட் பண்ணி இங்கேயும் கிடச்சிது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாத்திரை எடுத்தாலும் மதியானம் பெயினாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு மாத்திரை எடுத்துப்பாங்க. டெய்லி ஒரு மாத்திரை வலி எடுத்துச்சு, ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லாத பட்சம் அதை சாப்பிட மாட்டாங்க.